என் வாழ்க்கையே நிம்மதி இல்லாம பண்ணிட்ட நீ. உன்னால என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. ஏன் வாழ்க்கை தான் அழிஞ்சு போச்சு. எனக்கு மூச்சு அடைக்குது. மூச்சு அடைக்குதுன்னா அப்படியே மூச்சு அடிச்சு செத்து துளைக்க வேண்டியதானே? ஏன் பேச மாட்டேன்? ஒரேடியே என் கழுத்தை நெரிச்சு கொன்ற வேண்டியதானே? சரியா தான் சொல்றேன். நான் சொல்றது இங்க எடுபட்டா இப்பவே உன்னை கொன்னு மொத்த கணக்கையும் முடிச்சிருப்பேன். என் வாழ்க்கையில சுத்தமா நிம்மதியே இல்லாம பண்ணிட்ட நீ. அப்ப என்ன கொன்னிட வேண்டியதானே? ஹலோ, ஒன்றும் இல்லைப்பா. இந்த சனாவை ஏதாவது பண்ணி ஆகணும். பணத்தை பற்றி நீ கவலைப்படாத. உனக்கு அது எப்படியாவது கிடைச்சிடும். நான் சொல்கிறது கேளு. முதல்ல ஏன் வேலை முடியட்டும். இந்த வேலை முடிஞ்சதும் உனக்கும் பணம் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? அப்புறம் உன் மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. பார்த்துக்க. சரி, ஃபோனை வை. அண்ணா சொன்ன வீட்ல இருந்து புகை வருது. சரி சரி வா, என்னன்னு பாப்போம். வீட்டுக்குள்ள நெருப்பு பத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ அண்ணா. சனா அண்ணி, அப்படின்னா கதவு உடைச்சாகணும். என்ன சொல்ற? ஆமா ஆமா, கதவு உடைக்க வேண்டியதான். ஹலோ போலீஸ். பொணத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் தான் எரிஞ்சு போயிருக்கு. அதாவது சனா எரியும் போது தன்னை காப்பாத்திக்க எந்த முயற்சியும் பண்ணலன்னு தோணுது. எரியும் போது ஒரே இடத்துல இருந்திருக்கா. பிணத்துக்கு பக்கத்துலயும் எந்த சேதாரமும் ஆகல. அதோட வீட்டுக்குள்ளயும் எதுவும் எரிஞ்ச மாதிரி தெரியல. எதுவும் செதறின மாதிரியும் இல்ல. ஒண்ணு சனா எரியும் போது மயக்கத்துல இருந்திருக்கணும், இல்ல அவ இறந்திருக்கணும். அப்படி அவ கத்தி இருந்தா யாருக்காவது சத்தம் கேட்டிருக்கும். குடிச்ச கப்பு 2 இருக்கு. அப்படின்னா நிச்சயமா சனா கூட இன்னொருத்தரும் இருந்திருக்காங்க. மேடம், மேடம், இங்க என்ன நடந்திருந்தாலும் சரி, யார் செஞ்சிருந்தாலும் சரி, அது சன்னாவுக்கு தெரிஞ்ச ஆளாதான் நிச்சயமா இருக்கணும். ஒரு வேலை பண்ணு, இத ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி வை. கெரோசின். இந்த கெரோசினை வச்சுதான் சனாவை எரிச்சிருக்கணும். எஸ் மேடம். இதையும் ஃபாரன்சிக் டெஸ்டுக்கு அனுப்பி வைங்க இப்பவே. ஓகே மேடம். இதையும் எடுத்து வை. ஓகே மேடம். மேடம், ஆக்சுவலா இந்த கொலையை எதுக்காக பண்ணிருக்கணும்? திருட்டுக்கா? மொபைலும் பணமும் இருக்கு. வீட்ல எந்த ஒரு திருட்டும் நடக்கல, எந்த பொருளும் காணாம போகல. சனாவோட மொபைலும் பணமும் கூட இருக்கு. நீ என்ன பண்ற? அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வா. நான் அதுக்குள்ள ரசீதா அப்புறம் அனஸ் கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். புறப்படு. மேடம், மேடம், என் பொண்ணு சனா. மேடம். ரஷீதா அம்மா, சும்மா அழுதுட்டே இருக்காதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது.
அவ எனக்கு ஒரே பொண்ணு மேடம். அவ ஒருத்தி தான் என் குடும்பத்துக்கே அடையாளம். இந்த மனுஷன் தான் என் பொண்ணு கொன்னு இருக்கணும். இந்த ஆளுதாங்க, இந்த ஆளுதான் என் பொண்ணு அநியாயமா கொன்னுட்டா. நான் எதுவும் பண்ணலங்க. என் மேல நீங்க அனாவசியமா பழிய போடுறீங்க. வாய மூடு. உன்னை கேட்கும் போது வந்து பதில சொல்லு. அம்மா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்க பொண்ணு அனஸ் தான் கொன்னதுன்னு. அது அது வந்து மேடம், இன்னைக்கு என் பொண்ணு காலையில சனா அம்மா. என்னாச்சுமா சனா? எதுக்கா அழுற? அம்மா, இதுக்கு மேல இந்த ஆளோட என்னால வாழ முடியாதுமா. ஏன்? அனஸ் என்னம்மா பண்ணாரு? அம்மா, தினமும் இவர் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாருமா. நீங்க எப்படி இப்படி ஒரு மிருகத்தை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு தெரியல. இங்க பாருமா கண்ணா, நான் அனஸ் கிட்ட நிச்சயமா பேசுறேன். நீங்க அந்த ஆளுகிட்ட என்னம்மா பேசுவீங்க? இதுக்கு மேல என்னால அவர் கூட வாழ முடியாதுமா. ஏற்கனவே அந்த ஆள் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அப்புறம் இப்போ நான் இவர் கூட இருந்து சாக விரும்பலாமா? இல்லடா கண்ணா, அந்த மாதிரி பேசக்கூடாது. யாரு என்ன கொன்னுடுவாங்க சொல்லு? அந்த அனஸ் தான். இங்க பாரு கண்ணா, பொறுமையா முடிவெடு. நான் இன்னைக்கு அங்க வரேன், உன் வீட்டுக்கு வந்து அனஸ் கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன்டா கண்ணா, நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்றேன். இல்லம்மா, நீ வர வேண்டாம். நீ வரதுக்குள்ள எனக்கு காரியமே முடிஞ்சிரும். மேடம், அவனை விட்டுடாதீங்க. அவன் என் பொண்ணை கொன்னுட்டா. இவங்களை கூட்டிட்டு போங்க. போங்கம்மா. மேடம் மேடம் அவங்க வந்து ஏதோ அவங்க ஸ்டேஷனுக்கு வந்து சொல்றியா இல்ல இங்கேயே சொல்றியா? மேடம் இங்க பாருங்க, நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்றதுதான் உண்மை. சனாவெல்லாம் நான் கொல்லல. என் மேல வீண் பழி சுமத்துறாங்க அவங்க. அப்படியா? உன்னை மாட்டி விடுறாங்களா? ஆ போதும், இதோட நிறுத்து. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன பண்ற பாரு. மேடம், நான் சொல்றத நம்புங்க. அவ என்னோட மனைவி. அவ இன்னைக்கு காலையில வீட்டை விட்டு போற மாதிரி இருந்தா. பொய் சொல்லாத. அவ எதுக்கு உன்னை விட்டுட்டு போக இருந்தா? அது அது எப்படி மேடம் எனக்கு தெரியும்? நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்களேன். எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா வேற யாரோ தான் செஞ்சிருக்கணும். இன்னொரு புது கதையா? மேடம், நான் புதுக்கரெல்லாம் சொல்லல மேடம். என்ன கொஞ்சம் நம்புங்க மேடம். எங்க வீட்டுல 30,000 ரூபாய் பணம் இருந்தது. அது உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல. இல்லையா? அப்ப இது ஏதோ திருடம் பண்ண வேலை தான் மேடம். நீங்க முதல்ல அவனை பிடிங்க. அப்பதான் நான் குற்றவாளி இல்லங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். திருட உன்னோட வீட்டுக்கு வந்தானா, பொண்டாட்டியை எரிச்சிட்டு போயிட்டானா? யாருக்கும் தெரியாத ஒண்ணு உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ இல்ல மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். நீங்க நம்ப மாட்டீங்க. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, நான் நிரபராதி. நான் எந்த தப்பு செய்யல. ஐயோ மேடம், நான் நிரபராதி மேடம். என்ன விடுங்க. ஐயோ, நான் சொல்றதெல்லாம் உண்மை மேடம். அல்லா மேல சத்தியமா சொல்றேன் மேடம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். நான் சனாலாம் கொல்லல. கொஞ்ச நேரம் கூட வாய மூட மாட்டியா? வாய மூடு. மேடம், இன்னொரு முறை வாய திறந்தன்னு வச்சுக்கோ. ஏன்? அப்புறம் பேசவே முடியாதபடி பண்ணிடுவேன். புரியுதா? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுங்க. ஒரே ஒரு தடவை. இன்னைக்கு காலையில தான் எங்களுக்கு தலாக்கு ஆச்சு. அப்படியா? தலாக்கா? ஆமா மேடம், நான் சொல்றது உண்மைதான். என்ன நம்புங்க. என்னடா உளறிட்டு இருக்க? அவ என் கூட சந்தோஷமா இல்ல மேடம். அவ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சா. அப்புறம் 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 அவ என் கூட வாழவே ரொம்ப வெக்கப்பட்ட மேடம். ஏன்னா நான் வயசுல கொஞ்சம் பெரியவன். அதனால நான் பொய் சொல்லல மேடம். நான் அவளை கொல்லல மேடம். எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல மேடம். அப்புறம் ஏன் மேடம் நான் அவளை கொல்லணும் சொல்லுங்க? அது உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணுமே. ஒருவேளை நீ அவளை கோவத்துல கொண்டு இருக்கலாம்ல? இல்ல அப்படிலாம் இல்ல மேடம். நான் பண்ணல மேடம். ஒருவேளை வேற மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாளோ என்னமோ. அப்படியா? உனக்கு பெருசா தெரியுமோ? ஆமா மேடம், பாசிபிலிட்டி இருக்குல்ல. நடந்திருக்கலாம்ல. உனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு சொல்லு. ஒருவேளை நீ உண்மைய சொல்லலன்னா அதுக்கப்புறம் உனக்கு விழப்போகுது பாரு அடி. உடம்பு முழுக்க இடி விழுந்த மாதிரி ஆயிடும். புரிஞ்சுதா? ஐயோ மேடம், நான் நிரபராதி மேடம். நான் அவளை கொல்லல மேடம். நான் சொல்றதை நம்புங்க மேடம். மேடம், ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் சனாவுக்கு தலாக் கொடுத்ததா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சனா வீட்டை விட்டு போக தயாரா இருந்தாளாம். தலாக்கா? ஆனா அவ அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே மேடம். அப்புறம் அவன் சனா தற்கொலை பண்ணிருப்பான்னு சொல்றான். தற்கொலையா? இல்ல மேடம், இது ரொம்ப தப்பு.
என் பொண்ணு நிச்சயமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது மேடம். நீங்க அழாதீங்க, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அப்புறம் நீங்க என்ன நம்புங்க, நாங்க சனாவை கொன்னவன அவ்ளோ சீக்கிரத்துல விட்டுட மாட்டோம். ம்? மேடம், இது சன்னாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் டீடைல்ஸ் மேடம். இதுல ஏதாவது கிடைச்சதா? மேடம், இதுல இந்த மார்க் பண்ணியிருக்க நம்பர் இருக்கு இல்லையா, இதுல ஆனஸ்ட்ங்கிறவர் காலையில இருந்து 3-4 தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு மேடம். இது யாரோட நம்பர்? மேடம், அதை கண்டுபிடிக்கணும் மேடம். எவ்வளவு சீக்கிரத்துல முடியுமோ கண்டுபிடிங்க. எஸ் மேடம். அப்புறம் சனாவோட போன் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதா? மேடம், சனா வந்து இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ அந்த நம்பர் ஆஃப்ல இருக்கு மேடம். எனக்கு மொத்த டீடைல்ஸும் ரொம்ப சீக்கிரத்துல வேணும். ஓகே மேம். சார், காலையில இருந்து என் தங்கச்சி நிஸ்வாவை காணோம் சார். தெரியல சார், பிலால் அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு. யாரு பிலால்? சார், பிலால் என் தங்கச்சியோட புருஷன். வரதட்சணை கொடுமையால ரொம்ப தொல்லை பண்ணான் சார். கடைசியா 3 லட்ச ரூபா வேணும்னு ரொம்ப டிமாண்ட் பண்ணா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என் தங்கச்சியை ரொம்ப கஷ்டப்படுத்துவான் சார். சார், திடீர்னு காலையில இருந்து என் தங்கச்சியை காணோம் சார். எங்க போனான்னு தெரியல சார். ப்ளீஸ் ப்ளீஸ் என் தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க கண்டுபிடிச்சிடுறோம். முதல்ல அந்த பிலாலை விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எங்க? என்னாச்சு? உன் பொண்டாட்டியை காணோண்டா. என்னது? ஆனா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே, ஏன்? அப்படியா? அது வந்து சார், அவ அண்ணன் அசன் வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? அனுமானமா அது? ஏன் உன் பொண்டாட்டி நீ ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லையா எங்க இருக்குன்னு? ஆனா சார், விஷயம் என்னன்னா, அது மேடம், வந்து நீங்க எப்படிங்க? நாங்க நஸ்மான்ற லேடியை தேடி வந்திருக்கோம். நஸ்மாவா? என்னாச்சு மேடம்? என் கேஸ்ல சனான்ற ஒரு பொண்ணு எரிஞ்சு செத்து போயிட்டா. அவளுக்கு நஸ்மா கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு. அப்புறம் நீங்க? மேடம், நாங்களும் நஸ்மாவை தேடி தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஆள் பிலால், அவங்களோட புருஷன். இந்த ஆள் டார்ச்சர் பயங்கரமா பண்ணிருக்கான். அந்த பொண்ணை காணும் மேடம் இப்போ. ஆனா சனாவும் நஸ்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தெரிஞ்சவங்க? நீ அவளோட புருஷன்ல? ஆமாங்க. உன் பொண்டாட்டிக்கு யார் கூட பழக்கம் இருக்கு, யார் கூட பேசுறாங்கலாம் தெரியாதா? மேடம், நான் அன்னைக்கு அம்மாவை சனா ஆண்டி கூட பார்த்தேன். சனா ஆண்டி எங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. அவங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவாங்க போவாங்க. அம்மாவும் சனா ஆண்டியும் போனதுக்கு அப்புறம் நானும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன் மேடம். அப்படின்னா சனா சாகரத்துக்கு முன்னாடி நஸ்மாவை பார்க்க வந்திருக்கா. ஆனா எதுக்கு? இங்க பாருமா, நீ எப்பவாவது எதையாவது கேள்விப்பட்டிருக்கியா? எதையாவது கவனிச்சிருக்கியா? இல்ல, ஆனா சனா ஆண்டி வந்திருந்த போது அப்ப அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க மூடும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாவும் சனா ஆண்டியும் வெளியே கிளம்பி போயிட்டாங்க. காலையில இருந்து அவங்க போன் ஆஃப்ல இருக்கு மேடம். ஓகே, இந்த வீட்டை கொஞ்சம் சோதனை போடணும். அது மூலமா நஸ்மாவும் சனாவும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி தெரிஞ்சவங்கன்னு தெரிய வரும்ல. ஓகே. சார் சார், நீங்க என்ன சார் பண்றீங்க? நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வீட்டை புரட்டி போடுறதுனால நஸ்மா கிடைக்க போறது இல்ல. ப்ளீஸ் சார். போலீஸ்காரங்களை அவங்க வேலையை செய்ய விடுங்க. மேடம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மேடம். அட, இது நஸ்மாவோட போன் ஆச்சு. இது எங்க இங்க கிடக்கு? இது நான் உன்கிட்ட கேட்கணும்யா. அவங்க போன் அவங்க கிட்ட இல்லாம நீ வச்சு என்ன பண்ற? சார், இதை பத்தி எனக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க எனக்கு அப்புறமா தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க.
அது அந்த அந்த பொண்ணு பேர் என்னதா சனா, அவ கூட தானே போனா? முதல்ல சனா, அதுக்கப்புறம் நஸ்மா. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டை விட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சனா கொலை செய்யப்பட்டிருக்கா. ஒருவேளை நஸ்மா தான் சனாவை கொலை பண்ணிருப்பாளோ? அப்படியும் இருக்கலாம் மேடம். ஆனா ஏன் மேடம்? அந்த 30,000 ரூபாய் பணத்துக்காக அது சனாவோட வீட்ல இருந்து காணாம போயிருக்கு. இந்த ஃபைலை என் கேபின்ல வச்சிருங்க. போங்க. மேடம் நீங்க என் சிஸ்டர் எப்படி சந்தேகப்படலாம்? ஏற்கனவே அவளை வரதட்சணை கொடுமை பண்ணாங்க. இப்போ நீங்க நஸ்மா மேல சந்தேகப்படுறதுக்கு எங்ககிட்ட நிறைய காரணம் இருக்கு. ஆஸ்மா நிறைய தடவை சனாவை பாத்திருக்கா. உன் தங்கச்சி நஸ்மாவுக்கு பணம் கொடுக்கும்போது. என்ன இது எப்படி நடக்கும்? அப்படியும் நடக்கலாம். பிலால் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவகிட்ட எந்த ஒரு வழியும் இல்ல. அதனால உன்கிட்ட சொல்றதையே அவ விட்டுட்டா. அதனாலதான் அன்னைக்கு அவ சனா கூட போயிருக்கணும். அப்புறம் 30,000 ரூபாய் பணத்துக்காக அவ அவளை கொண்டு இருக்கணும். இல்ல இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் நடக்காது. மேடம் அந்த நம்பர் ரயிலா தான். ஆனா அனஸ் கிட்ட பேசியிருக்காங்க. ரயிலா யாரு? அனஸோட முதல் மனைவி. ஆனா ஏற்கனவே தலாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை இம்மீடியட்டா தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ஒரே முறைதான் நான் கேட்பேன். ஒரே முறையில நீ பதில சொல்லணும். சொல்லு. அனஸ் எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணணும்? அது அது சொல்லு. அப்புறம் என் ஸ்டைல்ல உன்னை சொல்ல வைப்பேன். பணத்துக்காக. அடிப்பாவி. பணத்துக்கா? எந்த பணத்துக்கு? அனஸ் என்ன விவாகரத்து பண்ணியிருந்தாலும் குழந்தையோட செலவுக்காக அவர் எனக்கு பணம் கொடுப்பாரு. அன்னைக்கு கூட அவர் எனக்கு 30,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. திவாரி சார், மேம். அனஸை இப்பவே தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ஒரு அம்மா தம் பொண்ணை கொன்ன குற்றவாளிகளுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்ற போராட்டத்துல இருந்தாங்க. சனாவோட புருஷன் அனஸ் பொய் சொன்னது இதுல இருந்து உண்மை தெரியுது. அது மட்டும் இல்லாம சனாவை கொன்னது அவன்தான்னு புரியுது. அனஸ்க்கு முதல் மனைவியோட உறவு இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அவன் சனாவை ஏமாத்திருக்கான். ஆனா அவன் சனாவை எதுக்காக கொல்லணும்? உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடந்துச்சு? அதாவது அவன் சனாவை கொன்னு அவளுடைய பிணத்தை எரிச்சு அதை ஒரு தற்கொலையா காட்ட நினைச்சிருக்கான். அது எதுக்காக? தன்னுடைய முதல் மனைவி கூட போகிறதுக்கா? வணக்கம், நான் தான் கிரீஷ் ஜெயின். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்தியா அலர்ட் எபிசோட்ல இது மாதிரி தீர்க்கப்படாத பல கேள்விகள் அடங்கி இருக்கு. அதுக்கான உண்மைகள் வெளிவர பாக்கி இருக்கு. ரஷீதா அவங்க பொண்ணை கொன்ன குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர முடியுமா? இறந்து போன சனாவோட ஆத்மாவுக்கு சாந்தி தான் கிடைக்குமா? வாங்க பார்க்கலாம். போடா. ஐயோ, இது நான் என்ன பண்ணேன்? எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஏண்டா, நீ என்ன சொன்ன? 30,000 ரூபாய் பணத்தை திருடன் திருடிட்டு போயிட்டானா? ஆனா அந்த பணத்தை நீதான் ரஹேலா கிட்ட கொடுத்திருக்க. இல்ல அது நல்லா தெளிவா தெரியுது. நீதான் சனாவை கொன்னு இருக்க. சொல்லு. இல்ல நான் சனாவை கொல்லல மேடம். அல்ல மேல சத்தியமா சொல்றேன் மேடம். நான் அவளை கொல்லல மேடம். அந்த 30,000 ரூபாய் விஷயத்துல நான் போய் சொல்லிட்டேன் மேடம். நான் ஒத்துக்கிறேன் மேடம். ஆனா சனாவை நான் கொல்லல மேடம். திவாரி சார். எஸ் மேடம். சொரூப் சிங் கிட்ட சொல்லி இவனை தட்டி நல்லா லாடம் கட்ட சொல்லுங்க. இவனோட குற்றத்தை ஒத்துக்கிற வரைக்கும் விடாதீங்க. கவனிச்சுக்கிறேன் மேடம். மேடம் நான் நிரபராதி மேடம். நான் கொலையெல்லாம் செய்யல மேடம். மேடம் நான் சொல்றது நம்பு. சனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, எரிஞ்சு போன பொண்ணோட வயசு 31ல இருந்து 36க்குள்ள. அப்புறம் பிளட் குரூப் A பாசிட்டிவ். திவாரி சார். சொல்லுங்க மேடம். திவாரி சார், சனாவோட அந்த ரிப்போர்ட் எடுங்க. அதுல அவளோட அம்மாவும் அண்ணனும் அவளோட ஏஜும் பிளட் குரூப்பும் சொல்லிருக்காங்கல்ல, அந்த ஃபைல் எடுக்கிறேன் மேடம். இந்தாங்க மேடம். சனாவோட வயசு 22.
அவளோட பிளட் குரூப் O பாசிட்டிவ். அப்படின்னா அந்த எரிஞ்சு போன பொண்ணு சனா இல்லையா? என்ன மேடம் புது குழப்பம் இது? திவாரி சார், நஸ்மாவோட ஃபைல் எடுங்க. அவங்க அண்ணன் ரிப்போர்ட் கொடுத்தாருல, அந்த ஃபைல். எடுக்கிறேன். இந்தாங்க மேடம். நஸ்மாவோட வயசு 35. அப்புறம் அவளோட பிளட் குரூப் A பாசிட்டிவ். அப்படின்னா எரிஞ்சு போன பொண்ணு சனா இல்ல. சனா தான் அந்த நஸ்மாவை எரிச்சு கொன்னு இருக்கா. திவாரி சார், சொல்லுங்க. சனாவோட வீட்டுக்கு கிளம்புங்க. நாம ஆல்ரெடி நிறைய மிஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் கோ.